ஹாய்! இந்த வீடியோ போன புதன்கிழமை எடுத்ததாங்க. வீட்ல வந்து கப்பக்கிழங்கு வேக வச்சிருந்தோம். பாப்பாவுக்கு குடுத்தப்ப அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. சரி அவளுக்கு எப்படியாவது இந்த கப்பக்கிழங்க குடுக்கணும், சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்லட் மாரி பண்ணி குடுத்துருந்தேன். அத நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து அந்த கப்பக்கிழங்க சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். மசிச்சு விட்டு அது கூடயே நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்த வந்து சின்ன குட்டி குட்டியா நறுக்கி வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே காரத்துக்கு தகுந்த மாரி மொளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா. இத சேர்த்துட்டு இது கூடயே நீங்க மட்டன் மசாலா இருந்தா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அது கூடயே வந்து கொஞ்சமா பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக. சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு அப்படின்னா அதில கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு. இதில வந்து ஈரப்பதமே இல்ல அப்படின்றனால கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நல்லா கையில புடிக்க வர அளவுக்கு பெனஞ்சு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டே ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டு அது தெரியாம வீடியோ ஆன் பண்ணாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதனால தான் லைட்டா கருப்பு கருப்பா இருக்கு. நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க. போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் கூட கருவேப்பிலைய பொரிச்சு டிசைனுக்காக வச்சிருந்தேன். ஃபைனலா சூப்பராவே இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.